வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சொந்த தொழிலில் வெற்றியா தோல்வியா, ஜோதிடம் சொல்லும் ரகசியங்கள் என்ன? நிறைய பேர், சார் நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த கேள்வி கேட்காத நபர்களே கிடையாது. சொந்த தொழில் செய்யறதுக்கு எல்லாருக்குமே பிராப்தம் இருக்குமானா இல்லை. சிலருக்கு அடிமை தொழில், இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கறது, இன்னொருத்தர் முதலீடு போடாம கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் ஒப்பந்தம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் முதலீடு நிறைய போட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. சிலர் அளவான தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எல்லாம் திருப்தியா இருக்குமா, இவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்க, மன நிறைவா இருக்குமாங்கிறது நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அது இல்லைன்னா நம்ம சொந்த தொழிலை விட்டுட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போறது, ஏதாவது பண்றது ரொம்ப நல்லது. இது என் அனுபவத்துல இருக்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். உடனே உங்க ஜாதகத்தை இதை வச்சுட்டு முழுக்க முழுக்க குழம்பிக்க கூடாது. இதை ஆய்வு பண்ணுங்க. 85% கண்டிப்பா கரெக்டா வரும். ஏன்னா இது பொது கருத்துக்கள். உங்க ஜாதக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நிறைய ஒத்து போகும், பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தொழில் காரகன் அப்படின்னா சனீஸ்வரன். 9 கிரகம் இருக்கு இல்லைங்களா, அதுல சனி தான் தொழிலுக்கு அதிபதி. நம்ம தொழில் நல்லா செய்யணும்னா சனி நல்லா இருக்கணும். சனி எங்கேயும் போய் கெட்டு போயிடக்கூடாது. அடுத்தது 12 கட்டம் இருக்கும், அதுல 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். 12 கட்டத்துல 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்துல சனீஸ்வரனும் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் நல்ல நிலையில இருக்கும். நம்ம நல்ல தொழில் செய்யலாம், அந்த தொழில் திருப்தியா நிறைவா இருக்கும். இது கெட்டு போயிட்டா, பேசிக் கெட்டு போயிட்டா தொழில்ல உங்களுக்கு நிம்மதி இருக்காது, திருப்தியே வராது. அப்படியே மன இறுக்கமா மன அழுத்தமா இருக்கும், என்னடா லைஃப்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது பண்ணிட்டு இருக்கும். அடுத்தது சனி உங்க ஜாதகத்துல நீசம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து உங்க லக்ன சுபரோ இயற்கை சுபரான குருவோ சுக்கிரனோ புதனோ பார்வை பெறுவது உங்களுக்கு தொழில்ல ஒரு நிறைவான ஒரு நிம்மதியை கொண்டு போயிட்டு இருக்கும். அப்ப தொழில் பண்றோம் அப்படின்னா நமக்கு வருமானம் இருக்கிறக்காக தானே தொழில் செய்யறோம். வருமானம் இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள போக மாட்டோமே. அப்ப தொழில்ல வருமானம் இருக்குமா அப்படின்னா 2ஆம் இடம் தான் வருமானம். அப்ப உங்க ஜாதகத்துல ஒரு பக்கம் 10ஆம் இடம் சனீஸ்வரன் நல்லா இருந்தா கூட 2ஆம் இடம் கெட்டு போகாம இருந்தா தான் உங்க உழைப்புக்கு காசு வரும், இல்லைன்னா வராது. அப்போ 2ஆம் இடம் உங்க லக்னப்படி 2ஆம் இடத்தை நீங்க பார்க்கணும். 2ஆம் இடத்தை மட்டும் பார்க்காம ரிஷபராசியும் போய் பார்க்கணும். ரிஷபமும் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், அங்கேயும் பாவிகள் தொடர்பு இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துக்கோ 2ஆம் அதிபதிக்கோ பாவிகள் தொடர்பு இருந்தால் நினைச்ச மாதிரி வருமானம் வராது. சக்திக்கு மீறி கடன் வாங்கி வட்டி கட்டி கஷ்டப்படுற ஜாதத்துல எல்லாம் 2ஆம் இடமும் ரிஷபமும் கெட்டிருக்கும். இதெல்லாம் கோல்டன் ரூல், கிடைக்காது, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அற்புதமான விதிகள் இதெல்லாம். அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்தையும் நீங்க கவனிக்கணும். சரி சார், என் ஜாதகத்துல 2ஆம் இடம் சூப்பரா இருக்கு, சனியும் நல்லா இருக்கு, 10ஆம் இடமும் நல்லா இருக்கு. அப்ப தொழில்ல எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னா வாடிக்கையாளர் 7ஆம் இடம். எப்படி சொல்லுது பாருங்க ஜோசியம். அப்ப 7ஆம் இடமான வாடிக்கையாளர் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு பாவிகள் தொடர்பு வந்தா, 7ஆம் அதிபதி நீசமாயிட்டா, 7ஆம் இடம் கெட்டு போயிட்டா, துலாம் ராசியில பாவிகள் உட்கார்ந்தா வாடிக்கையாளர் திருப்தியா வரமாட்டாங்க. சார் தொழில் நல்லா இருக்கு, அருமையான தொழில் தான், வருமானம் திருப்தியா தான் இருக்கு, நல்ல வாடிக்கையாளர் பேஸ் இல்லை சார், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க எத்தனையோ பேர். அப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் கெட்டு போனாலும் நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கா. சரி, 2ஆம் இடம் நல்லா இருக்கு, 10ஆம் இடம் நல்லா இருக்கு, சனீஸ்வரன் நல்லா இருக்காரு, குரு சுக்கிரன் சிறப்பு, 7ஆம் இடம் வாடிக்கையாளர் திருப்தியா இருக்கு. ஆனா
இந்த தொழிலில் நான் ஜெயிப்பேனா, முன்னேற்றம் அடைவேனா, உயர்வேனா, லாபம் சம்பாதிப்பேனா, இந்த லிங்கோட 11ஆம் இடம் சம்பந்தப்படும். 11th பாவம் 11ஆம் இடம் தான் லாபத்தை, நமக்கான சந்தோஷத்தை, நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம் இருந்தா சூப்பர். அதுபோக இந்த தொழில்ல லாபம் இருக்கு, வருமானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. புகழ் அடையணும் சார், நான் பெரிய உச்சிக்கு போகணும், என் பிராண்ட்னா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சில யோகங்கள் இருக்கும். பஞ்சமகா புருஷ யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம், சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம், சசயோகம், இப்படி சில யோகங்கள் இருக்கும்போது நம்ம புகழ் அடையும். இதோட 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் லிங்க் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த புகழ் வாழ்நாள் முழுவதும் இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அது போக நம்மளுக்கு யோக தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு படி மேல போய் நம்மளை பெரிய உயரத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும். தொழில் அப்படிங்கிற விஷயத்த வெறும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு சூப்பரா சொல்லியிருக்கிறேன். நம்ம உயர்நிலை ஜோதிட வகுப்பு இப்படிதான் இருக்க போகுது. அப்படி ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே பட்டு 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 நீங்க பலன் சொல்லிடலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க, முன்னேறுவீங்க, இல்ல கஷ்டப்பட போறீங்க, போராட போறீங்க, எல்லாமே சொல்ல முடியும். உங்க ஜாதகத்தில் 6ஆம் இடத்துக்கு பாவிகள் தொடர்பு இருந்தால் முறையற்ற கடனை வாங்கி மாட்டிக்குவீங்க. அதை கட்டணுமா இல்லையா? கடன் வாங்கிட்டோம் அப்ப ரிஷபமும் 2ஆம் இடமும் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போச்சுன்னா வருமானம் வராது, பணம் திருப்பி செலுத்த முடியாது. ஐபி ஆயிடுச்சு, அதாவது டோட்டலா லாஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, தொழில் இழுத்து பூட்டிட்டேன், ஒண்ணுமே என்னால பண்ண முடியும். இவ்வளவு இருக்கு சார். இதோட சனியோடவோ 10ஆம் அதிபதியோடவோ அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ராகு கேது தொடர்பு, பேராசையால் தோத்து போவாங்க. பேராசையால கொண்டு இறக்கிறது. ஒரு ஜாதகம் பார்க்கிறேன் நானு, அவருக்கு ஒரு கேது திசை நடக்குது, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. இன்னும் மேலும் நான் கடனை வாங்குறேன், லோனை வாங்குறேன், அப்படி போடுறேன் சார். இது உத்தரவாதமே இல்லாம இருக்கு, போராட்டமா இருக்கு. உங்களுக்கு 10 கெட்டு 2 கெட்டு கிடக்கு. எப்படி தொழிலுக்கு வந்தீங்க, முன்னேறீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளவு நெருக்கடியை கொடுக்குது சார். நீங்க கண்டிப்பா இந்த பீரியடு கம்முன்னு இருக்குன்னா இருக்க மாட்டேங்க. போய் லாஸ் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து எனக்கு வாழவே பிடிக்கல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட தகுதி, நம்மளோட உயரம் என்னன்னு நம்ம கட்டம் ஜாதகம் சொல்லிடும். அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். இன்னொரு எக்ஸ், இன்னொரு ஒய் ஜெயிச்சா என்ன, போனா என்ன, அவர் உயர்ந்தா என்ன, அவர் நல்ல நேரம் சார். இது யாராவது தொழிலதிபர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவரு நல்ல நேரம், நமக்கான பிராப்தம் என்னன்னு நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நம்ம ஜாதக ரீதியா ஏதாவது டெவலப் கிடைக்குமா, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம கட்டம் என்ன சொல்லுது. அடுத்தது உங்க ஜாதகத்துல சனீஸ்வரன் சொல்றதா தொழில்காரகன், அவரு போய் இப்ப துலாம்ல சனி இருக்காரு, யாருக்காவது விருச்சிகத்துல பாவிகள் இருக்காங்க, அந்த சனி போய் பாவியை தொட்டாலும் தொழில் நெருக்கடி வரும், உங்களை உலுக்கிரும். எல்லா கிரகங்களும் கிளை அசைச்சதுன்னா ராகுங்கிறது வேற அசைச்சு பார்க்கும். யாருக்கு சனி ராகு சனிக்கேது சேர்ந்தாலும் எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இவங்கெல்லாம் வெளிநாடுகள்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஏதோ விட்டு வச்சிருக்கு. அப்படியெல்லாம் ஒரு கஷ்ட நெருக்கடி இருக்கும். அப்ப ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்கிற தொழில், நான் என்ன தொழில் செய்வேன், என்ன தொழில் செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லலாம், நல்லா பார்க்கலாம். அப்ப இதை நீங்க உணர்ந்து புரிந்து உங்க ஜாதகன் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும். இத சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அல்லது சுயதொழில் செய்ய போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.